ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியே வந்தேன் என்று சொன்ன நம் நல் மெய்ப்பராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு மறுபடியுமாக உங்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தற்போது நாம் தீமோத்தேயு நிருபத்தை தியானித்து வருகிறோம். போன நிகழ்ச்சியில் நாம் சபையில் இருக்கும் ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அந்த தியானங்கள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்றும் இதை நீங்கள் உங்கள் சபைகளில் அபியாசப்படுத்த நீங்கள் விளைவீர்கள் என்றும் நம்புகிறோம். வாருங்கள், இந்த நாளின் வேத ஆராய்ச்சியில் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து எங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கற்று வருவதற்காக கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு இன்றும் என்றும் மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே கண்காணியானவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதையும் உதவிக்காரர் எப்படிப்பட்டவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் பவுல் கூறியதை கற்றுக்கொண்டோம். மேலும் அந்த அதிகாரத்தின் இறுதியிலே தேவ பக்திக்குரிய பெரிய ரகசியத்தை மிகச் சுருக்கமான வார்த்தைகளால் விவரித்திருந்தார். இதைத்தான் பவுல் அடிப்படை விசுவாச கொள்கை என்று 4ஆம் அதிகாரத்திலே கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இந்த அடிப்படை சத்தியங்களை மனதிலே கொண்டவர்களாக இன்று நாம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4:1. ஆயிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் சட்ட உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இந்த அதிகாரம் ஆகிலும் என்ற வார்த்தையோடு ஆரம்பமாகிறது. கடந்த அதிகாரத்தின் இறுதி வசனத்தில் நாம் கண்ட அடிப்படை விசுவாச கொள்கைக்கு எதிராக ஏற்படக்கூடிய கள்ள போதகத்தை குறித்து இந்த அதிகாரத்திலே எச்சரிக்கிறார். அடுத்து இங்கே பிற்காலங்களில் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். பிற்காலங்களில் என்பது பவுலின் வாழ்நாட்களுக்கு பின் வர இருக்கும் காலங்களை இது சொல்கிறது. அந்த காலங்களிலேயே வேத புரட்டு, அடிப்படை விசுவாசத்தை விட்டு விலகி போகுதல் திருச்சபைகளிலே ஆரம்பமாகிவிட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவர் எபேசு பட்டணத்தில் இருக்கும் பொழுதே ஆட்டுத்தோலை போர்த்திய ஓநாய்கள் திருச்சபைக்குள் வந்து விசுவாசிகளை வஞ்சிக்கும் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுதும் இப்பொழுதே அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன? ஆதி திருச்சபையின் காலத்திலேயே கள்ள உபதேசங்கள், வேத பொருட்டுகள் திருச்சபைக்குள் காணப்பட்டன. முதல் மிகப்பெரிய காப்டிக் திருச்சபை ஆப்பிரிக்க தேசத்தில் இருந்தது. இது மிக முன்னோடியாக இருந்தது. வட ஆப்பிரிக்காவிலிருந்து ஆதி காலத்திலே சிறந்த பரிசுத்தவான்கள் உருவாக்கப்பட்டார்கள். அவர்களில் சிலர்தான் அகஸ்டின், டெட்ரூலியன், அதனாசியஸ் போன்றவர்கள். அப்படி இருந்தாலும் அந்த திருச்சபையும் கள்ள போதகத்துக்கு தங்களை அர்ப்பணித்து விசுவாசத்தை விட்டு விலகி போனது. எனவே இங்கே பவுல் பிற்காலத்தில் என்று சொல்லும் பொழுது அவருடைய ஊழிய காலத்தை தொடர்ந்து வரும் காலங்களையே குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றாலும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பவுல் எழுதும் பொழுது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று எழுதியிருக்கிறார். பல இடங்களில் இவ்வாறாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து சபையை எடுத்துக்கொள்ளும் அந்த கடைசி காலத்தை குறிப்பிட்டு பேசுகிறார். ஆனால் இந்த வசனத்தின்படி கொடிய காலங்கள் வரும் என்று பவுல் கூறியிருப்பது இப்பொழுது நாம் வாழும் இந்த காலமாய் இருக்கிறது. ஆனால் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே பிற்காலங்கள் என்று அவர் சொல்லியிருப்பது அவருடைய ஊழிய காலத்தை தொடர்ந்து வரும் காலத்தையே குறிக்கிறது. இந்த முதல் வசனத்திலேயே மேலும் சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் பொருள் என்ன? அநேக கள்ள போதகர்கள் மிகப்பெரிய கூட்ட மக்களை தவறான பாதையிலே வழிநடத்தி விடுவார்கள். அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடுவார்கள். பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலேயும் கள்ள போதகம் வரும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வேத புரட்டு மற்றும் கள்ள போதகம் என்பது நீண்ட காலமாய் திருச்சபையிலே இருக்கிறது. கடைசி காலங்களிலும் அது புதிதானவை அல்ல.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசிகளை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னரும் வேதத்தை விட்டு மிக அதிகமாக விலகி போன திருச்சபை என்னும் ஒரு ஸ்தாபனம் உலகத்திலே இருக்கும். இங்கே விலகி என்று சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை அபிஸ்டமி என்பதாகும். இதன் பொருள் என்னவென்றால் தள்ளி நிற்பது, தள்ளி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிற்பது என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இருந்து தள்ளி நிற்பது. இவர்கள் ஒரு காலத்திலே சரியான விசுவாசத்தை உடையவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அதை விட்டு இப்பொழுது தள்ளி போய்விட்டார்கள். கடவுளை அறியாத சமயத்திலே விசுவாச துரோகம் இல்லை. ஏனென்றால் அங்கே விசுவாசம் என்பதே இல்லை. அவர்கள் ஒரு காலத்திலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதாக அறிக்கை செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டதில்லை. எனவே அவர்களுக்குள் விசுவாச துரோகம் இல்லை. ஒரு ஸ்தாபனமாக உலகத்தில் இயங்கும் திருச்சபைக்குள் தான் விசுவாச துரோகம் ஏற்படும். ஒரு காலத்தில் விசுவாசிகளாய் இருந்தவர்கள் அதை விட்டு விலகி போயிருப்பார்கள். அடுத்ததாக வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள் என்றால் காரணம் என்ன? எது அவர்களை விலகி போக செய்தது? அவர்கள் அதிகம் படித்ததாலா, ஞானத்தின் மிகுதியினாலா, அல்லது விஞ்ஞான வளர்ச்சியினாலா? ஏன் அவர்கள் விசுவாசத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்க முடியவில்லை என்பதைத்தான் பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். அவர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி சாய்த்ததே அதற்கு காரணம். வஞ்சித்தல் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் அலைந்து தெரிகிற, வேகபாண்ட் அல்லது டிசீவர் அல்லது செடியூசர், அதாவது மயக்குகிறவர் என்று பொருள் கொடுக்கலாம். இது எல்லாமே சாத்தானை குறிக்கிறது. சாத்தானின் ஆவிக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். மேலும் சாத்தானின் உபதேசங்கள் என்றும் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். விஞ்ஞானமும் அறிவும் வளர்ச்சி பெற்ற இந்த காலத்திலும் மக்கள் ஆவி உலகத்திற்கு திரும்பி சென்று விட்டார்கள் என்பது அனைவருக்கும் ஆச்சரியமானதாக இருக்கிறது. மக்களை வெளிப்படைய செய்கிறதாயும் இருக்கிறது. மேலும் இப்படிப்பட்ட காலங்களுக்காக விசுவாசிகளுக்கு யோவான் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? 1 யோவான் 4:1 பாருங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் என்று எச்சரிக்கிறார். அந்த ஆவிகளை நிறுத்து பார்ப்பது எப்படி? அதற்காகத்தான் 1 தீமோத்தேயு 3:16 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில் நியாயம் தீர்க்கப்பட்டார். எனவே ரட்சிப்பிற்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக மட்டுமே. இந்த காலத்திலும் பிசாசுகளின் கொள்கைகளை இதன் மூலம் நாம் சோதித்து அறியலாம். இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை குறித்து அது என்ன சொல்கிறது? இதை அறிய வேண்டும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எல்லாமே பிசாசினால் உண்டானவைதான். இன்றும் உலகத்தில் ஒரு பகுதியிலே நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்களும் பிசாசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பிசாசை குறித்து ஆர்வம் உள்ளவர்களாக அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் காரியங்களை படிப்பதிலே நாட்டம் கொள்கிறார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, நாம் பிசாசின் கொள்கைகளினாலே ஏமாற்றப்பட்டு விடாதபடி, அதில் நாம் மயங்கி விடாதபடி கவனமாக இருக்க வேண்டும். மாம்சத்தில் மனிதனுடைய பாவத்திற்காக மரிக்கும்படி உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எல்லாமே பிசாசினால் உண்டானது. அடுத்ததாக மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் என்று முதல் வசனத்திலே பவுல் எழுதியிருக்கிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், விசுவாச துரோகம் மற்றும் கள்ள போதகம் என்பது தேவ பக்தி உள்ள ஒன்று போல காணப்படும். தங்களுக்கென்று விசேஷித்தோர் வெளிப்பாடு இருப்பதாக சொல்பவர்களிடத்திலே இப்படிப்பட்ட மாய்மாலமான தேவ பக்தியை பார்க்கலாம். உங்களிடத்தில் உண்மையாகவே சத்தியம் இருக்கும் என்றால் நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்தத்திற்கு முன், அவருடைய சத்தியத்திற்கு முன் நீங்கள் எவ்வளவு சிறிதாய் காணப்படுகிறீர்கள் என்பதை உணர்ந்திருப்பீர்கள். நாம் உண்மையாகவே வேதத்தை குறித்து இன்னும் எவ்வளவோ அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆனால் சிலர் தங்கள் சகல அதிகாரமும் பெற்றது போல பேசுவார்கள். அதைத்தான் பவுல் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் என்று கூறுகிறார். 1 தீமோத்தேயு 1:5 படிக்கும் பொழுது உண்மையான திருச்சபையின் அடையாளங்கள் விசுவாசம், அன்பு மற்றும் நல் மனசாட்சி என்று பார்த்தோம். நாம் மென்மையான மனதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சில திருச்சபைகளிலே பாலுணர்வை குறித்து அதிகம் பேசப்படுகிறது.
சில சபைகளிலே நடைபெறும் சில காரியங்கள் நமக்கு புல்லரிக்கும் உணர்வை கொடுக்கும். சூடுண்ட மனசாட்சி உள்ளவர்களே அப்படிப்பட்ட காரியங்களை பேசுவார்கள், செய்வார்கள். இந்த காலங்களிலேயே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அவ்வளவு தூரம் பலர் விலகி போய்விட்டார்கள். தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியும் திட்டத்தின்படியும் சபையானது நல் மனசாட்சி உள்ளதாய், மென்மையான மனசாட்சி உள்ளதாய் இருக்க வேண்டுமே ஒழிய கீழ்த்தரமாய் போய்விடக்கூடாது. தொடர்ந்து 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே சிலர் யூத சமயத்தை விட்டு பிரிந்து வித்தியாசமான கொள்கைகளை பின்பற்றும் குழுக்களாய் மாறினார்கள். இந்த நாட்களிலும் இது புதிய ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் நீண்ட காலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் அடிப்படை சத்தியங்களை விட்டு விலகி தங்களுக்கு முக்கியமாய் தெரியும் காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி சத்தியத்தை விட்டு விலகி தனித்தனி குழுக்களாய் செயல்படுகிறார்கள். பவுலின் காலத்திலே வாழ்ந்த சிலர் திருமணம் செய்யக்கூடாது என்றும் கூறி வந்தார்கள். இயேசுவின் காலத்திலேயும் சவக்கடலின் அருகே எசன்ஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவினர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான் சவக்கடல் சுருள்கள். கிறிஸ்தவ சபைகள் தோன்றிய பொழுது அங்கிருந்து பலர் இந்த பாலஸ்தீனிய திருச்சபைகளிலே இணைந்து அநேக தவறான கொள்கைகளுக்கும் பிரிவினைகளுக்கும் காரணமாய் இருந்தார்கள். அவற்றில் ஒன்றுதான் திருமணம் செய்யக்கூடாது என்ற கொள்கை. இன்னும் சிலர் மாம்ச உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறி வந்தார்கள். ஆனால் வேத புத்தகத்தில் இதற்கான எந்த அடிப்படையும் ஆதாரமும் இல்லை. தவறான உணவை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் நமக்கு வயிற்று வலி வரும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். கர்த்தருடைய வேதம் எந்த உணவை குறித்தும் குறை கூறவில்லை. மாறாக ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் நல்ல உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் சரீரத்திற்கு அது ஏற்றதாய் இருக்கிறது. ஸ்தோத்திரத்தோடு அதை நாம் சாப்பிட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். உடலுக்கு கேடு விளைவிக்கும் எதையும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு சாப்பிட முடியாது. சரி, தொடர்ந்து 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6 வசனத்தை பார்ப்போம். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு ஏற்கனவே திருச்சபைக்குள்ளே வர இருக்கும் கள்ள போதகங்களை குறித்தும் வேத புரட்டை குறித்தும் எச்சரித்திருந்தார். திருச்சபையில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களும் ஒரு காலத்திலே விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய்விடுவார்கள். எனவே தீமோத்தேயு திருச்சபை மக்களுக்கு இதை குறித்து எச்சரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய் என்கிறார். ஒவ்வொரு விசுவாசியுமே ஒரு ஊழியக்காரர் தான். இங்கே பவுல் தீமோத்தேயு வசனத்தை சரியாய் போதிக்கும் ஒரு ஊழியனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கூறியிருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை சரியாய் போதிப்பது என்பது சிலருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வரம். என்றாலும் எல்லா விசுவாசிகளுமே ஊழியக்காரர்கள் தான். விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவன் ஆகி என்பது ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய வசனத்திலே வளர வேண்டிய வகையை குறிக்கிறது. கர்த்தரிடத்தில் நம்மை வழிநடத்தாத தேவையற்ற காரியங்களிலே நாம் நேரத்தை செலவு செய்யாமல் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நற்போதகத்திலும் தேறினவர்களாக வேண்டும். அடுத்ததாக இங்கே நீ அனுசரித்த போதகங்களிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேத பண்டிதர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது எபேசு பட்டணத்திலே அநேக பொய்யான சமயங்களும் பிசாசின் கிரியைகளும் இருந்தபடியால் இந்த இளம் ஊழியரும் அதன் பின்னே சென்று விடுவாரோ என்று பயந்துதான் நீ அனுசரித்த நற்போதங்களிலே நீ தேறினவனாய் இருக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறார் என்று கூறுகிறார்கள். தொடர்ந்து வரும் வசனங்களிலே இன்னும் தீமோத்தேயு தன் வாழ்க்கையிலேயும் ஊழியத்திலேயும் தவிர்க்க வேண்டிய சில காரியங்களை பவுல் கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 வசனம். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு.
உங்கள் சிறு வயதில் அநேக பழமொழிகளை உங்களுக்கு கூற கேட்டிருப்பீர்கள். அது மட்டுமல்ல, உணவு பழக்க வழக்கங்களை குறித்தும் சிலர் அது நல்லது, இது நல்லது என்று சொல்வார்கள். சிலர் அது நல்லதல்ல, இது நல்லதல்ல என்று சொல்வார்கள். கேன்சர், சுகர் போன்ற வியாதிகளுக்கு யூடியூபிலோ அல்லது புத்தகங்களிலோ சொல்லப்படும் காரியங்கள் ஒன்றுக்கொன்று முரணாய் இருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஒருவர் நீங்கள் திராட்சை பழம் சாப்பிட வேண்டும் என்று சொல்வார், மற்றும் ஒருவர் அதை சாப்பிடக்கூடாது என்பார். ஒருவர் சொல்வார் தேன் மிகவும் நல்லது, அதில் கெடுதி இல்லை என்று சொல்வார். மற்றும் ஒருவர் தேனிலும் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுவார். இதில் கிழவிகள் பேச்சு எது என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல நமது முயற்சிகள் எல்லாமே பக்தி விருத்தியில் வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக நாம் செயல்பட வேண்டும். பக்தியில் வளர நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து சொல்வதை விட பலர் நீங்கள் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று எதிர்மறையான காரியங்களைத்தான் அதிகம் பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். 1 தீமோத்தேயு 4:8 கவனியுங்கள். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று பவுல் கூறுவதால் உடற்பயிற்சி செய்வதை குறித்து பவுல் குறைவாய் பேசுகிறார் என்று சிலர் கூறுகிறார்கள். பவுல் எபேசு பட்டணத்திலே சுமார் 3 ஆண்டு காலங்கள் தங்கியிருந்தார். அங்கே சுமார் 1,00,000 மக்கள் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அரங்கம் இருந்தது. பல நேரங்களிலே அங்கே ஓட்டப்பந்தயங்கள் நடைபெற்றன. எத்தனையோ பூமி அதிர்ச்சிகள் அந்த பகுதியில் வந்திருந்தாலும் இன்றும் அந்த மாபெரும் அரங்கம் அங்கேதான் இருக்கிறது. மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9 24 முதல் 27 வரை உள்ள வசனங்களிலே ஓட்டப்பந்தயத்தை கிறிஸ்தவ வாழ்க்கையோடும் கிறிஸ்தவ நடக்கையோடும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். எனவே உடற்பயிற்சி என்பது என்ன என்பதை குறித்து அவர் அறிந்திருந்தார். சமீபத்தில் சருதை பட்டணத்திலே ரோமர் காலத்தில் அமைக்கப்பட்ட சாலை அகழ்வாராய்ச்சியினரால் வெளி உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. 19 நூற்றாண்டுகளுக்கு முன்பு பவுல் அந்த பாதையிலே நடந்து சென்றிருக்கிறார். பவுல் எந்த கழுதையோ குதிரையோ தனது பிரயாணத்திற்கு பயன்படுத்தவில்லை. ரோம சாம்ராஜ்யத்தின் எல்லா இடங்களுக்கும் நடந்தே சென்றிருக்கிறார். ஜாகிங் செய்தாரா இல்லையா என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயம் பல மைல்கள் தன் சொந்த கால்களால் நடந்து சென்றார். சரீர முயற்சியை விட பக்தி விருத்திக்கு ஏதுவான முயற்சியே முக்கியம் என்று பவுல் சொன்னதற்கு மற்றும் ஒரு காரணம், எபேசு பட்டணத்தில் இருந்தவர்கள் விளையாட்டிற்கும் உடற்பயிற்சிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். இன்றும் பல சமுதாயங்களிலே மக்கள் கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும் என்ற கருத்துள்ளவர்களாக இருப்பதை விட சரீரத்திற்கு அதிக உடற்பயிற்சி தேவை என்று அவர்கள் எடுக்கும் முயற்சிகளே அதிகமானதாய் இருக்கிறது. இன்றும் நாம் வசிக்கும் பல பட்டணங்களிலே அநேக அரங்கங்கள் இருக்கின்றன. அங்கே தொடர்ந்து உடற்பயிற்சி தொடர்பான அநேக நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒரு விசுவாசியாக நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றும் பல விசுவாசிகளும் கூட வேதத்தை படிப்பதிலும் ஜெபத்திலும் மற்றவர்களுக்காக குழுவாய் ஜெபிக்க வேண்டிய நேரங்களிலும் கேளிக்கைகளுக்கும் உடற்பயிற்சிகளுக்கும் தங்கள் நேரத்தை செலவழிப்பதுதான் வேதனையான காரியமாயிருக்கிறது. பவுல் உடற்பயிற்சி தவறு என்று சொல்லவில்லை. எந்தெந்த காரியங்களுக்கு எந்தெந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுதான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் குறிப்பிடுகிறார். திருச்சபை பொறுப்புகளிலே இருக்கும் சிலர் கூட ஜெப ஐக்கியங்களிலே செலவு செய்யும் நேரங்களை விட உடற்பயிற்சிக்காக செலவு செய்யும் நேரங்கள் அதிகமாக இருக்கிறது. நம் வாழ்க்கையிலே எது எதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சரீர உடற்பயிற்சி இந்த உலகத்திற்கு மட்டும் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆனால் தேவ பக்தி எனப்படுவது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் பாவத்தில் விழுந்துவிட்டு மீண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலம் கொண்டு தேவனிடத்தில் திரும்பி வந்து உறவை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். அது உண்மைதான். ஆனால் பக்திக்கு ஏதுவான வாழ்க்கை இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, நித்தியத்திற்கும் நமக்கு பயனுள்ளதாய் இருக்கிறது. தூர தேசத்திற்கு புறப்பட்டு சென்றதால் இளையகுமாரன் இழந்தது அநேகம். கிறிஸ்தவர்கள் பலர் கவன குறைவினாலே தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்வதை விட
தவறான காரியங்களிலே வாழ்வதனால் இந்த உலகத்திலே மட்டுமல்ல, நித்தியத்திலும் அதற்கான விலைக்கரையத்தை அவர்கள் செலுத்த வேண்டியது இருக்கும். சரீரத்திற்கான உடற்பயிற்சியின் காலம் இந்த உலகத்தோடு முடிவடைந்து விடுகிறது. அதன் பயனும் இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது. ஆனால் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் எடுக்கும் பிரயாசங்கள் நித்தியமாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளே காத்துக்கொள்ளும். இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களிலே சில காரியங்களை மீண்டும் மனதிலே கொண்டு வருவோமா? பவுலின் காலத்திற்கு பின் வர இருந்த விசுவாச துரோகத்தை குறித்து எச்சரிப்பு கொடுக்க தொடங்கினார். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கிய காரணம் பிசாசுகளின் உபதேசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலங்களிலும் பிசாசின் வணக்கங்களும் பிசாசின் கிரியைகளும் பெருகி வருகிறது. மேலும் பல கிறிஸ்தவ ஐக்கியங்களையும் இது பாதித்து கொண்டிருக்கிறது. சிலர் விளையாட்டாக அல்லது நேர போக்கிற்காக பிசாசின் காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மூலமாக தவறான கொள்கைகள் திருச்சபைக்குள்ளும் வருகிறது. புதிய சத்தியம், புதிய கொள்கை என்று புதிய வழிமுறைகளிலே கொண்டு வரப்படும் செய்திகளை குறித்து விசுவாசிகள் இந்த காலத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த காலத்திலே இப்படிப்பட்ட போதனைகள் வந்த பொழுது திருமணம் பண்ணக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த காலத்திலே ஆணை ஆண் திருமணம் செய்யலாம், பெண்ணை பெண் திருமணம் செய்யலாம் என்று வருவது எல்லாமே தவறான போதனைகள். இதை உணராமல் பல திருச்சபைகளும் இந்த காலங்களிலே அதை ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் விசுவாசிகளாகிய நீங்கள் இதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். புதிய கொள்கைகளையும் தத்துவங்களையும் போதித்து வருகிறவர்கள் பரிசுத்த வேதம் கண்டிக்கும் பாவங்களை குறித்தும் ரட்சிப்பிற்கு இயேசு கிறிஸ்துவே வழி என்பதை குறித்தும் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்தும் ரட்சிப்பை குறித்ததுமான அடிப்படை சத்தியங்களை அவர்கள் பேசவில்லை என்றாலே அது தவறான போதனை உள்ள ஒரு கூட்டம் என்பதை இனம் கண்டுகொள்ள வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் தொலைக்காட்சியிலே அல்லது யூடியூபிலே நீங்கள் கேட்கும் செய்திகள் உங்கள் பாவத்தை சுட்டி காட்டவில்லை என்றால், பரிசுத்த தேவனை உங்களை உணரச் செய்யவில்லை என்றால், அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம். நாம் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகாமல் இருப்பதற்காகத்தான் பரிசுத்த வேதத்தை நம் சொந்த மொழியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து வேத வசனங்களை வாசிப்பதும் தியானிப்பதுமே தவறான போதனைகளுக்கு செவி கொடுக்காமல் நம்மை பாதுகாக்கும். சிறுவர்கள், வாலிபர்கள் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் என்பது குறித்தும் பெற்றோர் கவனமாயிருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளை, வாலிபரை திசை திருப்பும் பல நிகழ்ச்சிகள் பல ஊடகங்கள் வழியாய் இன்றைக்கு வருகின்றன. எனவே நாமும் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதியதை மனதிலே கொண்டு எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள ஞானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். குறிப்பாய் இளம் ஊழியர்களின் புதிய கொள்கைகள் கேட்க வசீகரமாய் இருப்பதால் அவர்கள் செய்யும் செயல்கள் அநேக கூட்டத்தை கூட்டுவதால் ஏமாற்றம் அடைந்து சத்தியத்தை விட்டு விலகிவிடக்கூடாது. கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சி கேட்கும் ஒவ்வொரு தனி நபர்களையும் குடும்பங்களையும் இன்று எழுந்து வரும் விசுவாச துரோகங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்வாராக. ஆமேன். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் பவுல் இளம் ஊழியரான தீமோத்தேயனிடத்திலே கூறிய அறிவுரைகளை நாங்களும் புரிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த போதனைகளிலிருந்து நாங்கள் எதை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற ஞானத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய பரிசுத்த வேதமே எங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கட்டும். உம்முடைய வேதமே எங்களுக்கு கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும். இந்த நேரத்தில் பல்வேறு திருச்சபை தலைவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. பிசாசானவன் கொண்டு வரும் தவறான கொள்கைகளை இனம் கண்டு கொள்ளவும் அதற்கு எதிர்த்து நிற்கவும் தேவையான ஞானத்தையும் தைரியத்தையும் தாரும். எங்கள் இளைஞர்களுக்காக, சிறுவர்களுக்காக நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் வாயிலாக ஆண்டவரே பற்பல விதமான ஊடகங்கள் வாயிலாக வரும் செய்திகளை கேட்டு அடிப்படை விசுவாசத்தை விட்டு அவர்கள் வழி விலகி போய்விடாதபடி காத்துக்கொள்ளும். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். இன்று நீங்கள் கேட்ட இந்த கர்த்தருடைய வசனங்கள் உண்மையான ஒரு எச்சரிப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். விசுவாச துரோகத்தின் காலத்திலே வாழ்கிற நாம் கவனமாயிருந்து நம்மையும் நம்முடைய சந்ததியையும் காத்துக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். தேவன் படைத்த உணவு எப்படி பரிசுத்தமாக்கப்படும்?
தேவன் படைத்த உணவு எப்படி பரிசுத்தமாக்கப்படும்? ஆப்ஷன் ஏ, அதை சுத்தப்படுத்துவதால். ஆப்ஷன் பி, தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும். ஆப்ஷன் சி, பகிர்ந்தளிப்பதால். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். நேயர்களே, இந்த நாளின் வேத ஆராய்ச்சி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை நாம் இருபுற பட்டயமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நாம் உதவிக்காரர்களாக இருந்தால் அல்லது நம் உறவினர்கள் உதவிக்காரர்களாக இருந்தால் அவர்கள் வேத அடிப்படையில் தான் ஊழியம் செய்கிறார்களா என்று நாம் தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். நேயர்களே, நாம் சற்று சிந்திப்போம். இன்று நாம் தியானித்தபடிதான் நம்முடைய சபையின் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களா? ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டில் ஆராதிக்கும் நாமும் நம் சபையின் ஊழியர்களும் இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு கலங்கரை விளக்காக இருக்கிறோமா? நம்மை குறித்து புற மதத்தினர் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நம் வாழ்வு இருக்கிறதா? நம் சபைக்கு வரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நம்முடைய சாட்சி சொல்ல வாழ்க்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். எரேமியா 15:21.